அந்த நாளே எதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடவும் தியானிக்கவும் வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இன்னும் நாங்கள் உம்மை ஆழமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்தம் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்துல நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் எனப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. ஹல்லேலூயா. உலகத்திலே அநேக மனுஷர்கள் பெரிய பெரிய ஆட்களாகவும் பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய ஐஸ்வர்யர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் பிறந்தானா அவனுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யமோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ தரக்கூடாத ஒரு சந்தோஷம் அவருடைய இருதயத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தின் ஐஸ்வர்யத்தினால நம்ம சந்தோஷப்படுகிறதுல ஒரு நிறைவு கிடையாது. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு மனிதன் பிறந்து அந்த சந்தோஷம் தான் நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்திலே களிகூறும்படியாக இன்றைக்கும் தேவன் ஆலயத்திற்குள் வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்க தேவனுடைய வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொஞ்சம் விவரித்து உங்களோட பேசிட்டு அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எப்ப எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இது ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 730 வருடங்களுக்கு மேலாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 750 வருடங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பார் என்பதை 730 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. ஆகையினாலே அநேக பெண்கள் தங்களுடைய திருமணத்திற்கு முன்பாக தங்களுடைய கண்ணியில கண்ணி கலையாத பெண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்ப்பத்துல பிறக்க வேண்டும், என்னுடைய கர்ப்பத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பெண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காத்து கொண்டிருந்தாங்க, வேண்டிக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, தேவன் நீர் என்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அநேக கன்னி பெண்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்னி பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் கன்னி மரியாள். அந்த கன்னி மரியாளின் வயிற்றிலே இந்த பாலகனாகிய கிறிஸ்து அவதரித்தார். ஹல்லேலூயா. இந்த பாலகனாகிய கிறிஸ்து அவதரித்தார். அவர் வளர்ந்து அவர் இந்த பூமியை அரசாட்சி செய்யும்படியாக இந்த ஜனங்களாகிய நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தாருன்னா கிறிஸ்துவர்களுக்காக கிறிஸ்து பிறக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் தவறாய் நினைத்துக் கொள்கிறாங்க, இது கிறிஸ்துவம், இது கிறிஸ்துவுடைய மனுஷர்கள் அப்படின்று, இது கிறிஸ்துவர்களுக்காக அவர் பிறந்தார் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த உலகத்தில அனைத்து ஜனங்களையும் மீட்பதற்காக, ஹல்லேலூயா, இந்த உலகத்தை படைத்த கடவுள் இந்த பூமியிலே இறங்கி வந்து ஒரு பாலகனாய் பிறந்து அவர் ஒரு மனிதனாய் வளர்ந்து அவர் இந்த பூமியிலே சிலுவையின் மரணம் தழுவி அவர் மரித்து அவர் ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் கழுவ வேண்டும் என்று
தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த தேவன் தன்னுடைய பரலோக வாழ்க்கையை விட்டு, பரலோகத்தை விட்டு இறங்கி பூமியில ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் பிறந்தார். தாழ்மையின் கோணம் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விட தாழ்மையின் கோணம் ஒருவருமே எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அத்தனை பெரிய தாழ்மை, அத்தனை பெரிய தாழ்மை, தன்னுடைய மேன்மை, பரலோகத்தை விட்டு ஒரு சாதாரண ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே, அதுவும் பிறக்கிறதுக்கான ஒரு மாளிகை வீடு கூட கிடையாது, மாட்டு கொட்டாயில, அல்லேலூயா, மாட்டு கொட்டாயில அவர் பிறந்தார். சத்திரத்துல கூட இடம் கிடைக்கிறாங்க. எத்தனை தாழ்மை உள்ள தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அத்தனை தாழ்மையாக நம்மளை ரட்சிக்கும்படியாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கும்படியாய் என்கிறது, நம்ம இந்த உலகத்தின் பாவத்தில் இருந்து, நம் செய்ததான எல்லா பாவத்தில் இருந்து கிறிஸ்து இயேசு நம்மளை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே பிறந்தார். இது கிறிஸ்து என்று ஒரு மார்க்கம் அல்ல, இது ஒரு 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 ரிலிஜியன் கிடையாது, இது உண்மை. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவர்களை வணங்குகிறவர்கள், இந்த கிறிஸ்துவை விசுவாசித்து இவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கிறிஸ்துவ தழுவி அவர்கள் மேல நம்பிக்கை வைத்து கடந்து போகிறவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் பேர் என்னது? கிறிஸ்து இவர்கள். இதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை, இதுதான் கரெக்டான மீனிங். கிறிஸ்து இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல காணப்பட வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த மனுஷர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து இவர்கள் என்று பெயர். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காய் பிறந்திருக்கிறாரு, இவங்க மதம் மாற்றாங்கன்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க. அப்படியான மதம் மாற்றுகிற கடவுள் நம்முடைய தேவன் அல்ல. ஒரே ஒரு காரியத்தை யோசித்துக் கொள்வோம். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒரு தெருவுக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு தெருக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு தேசத்திற்கு ஒரு கடவுள், இப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்குது அப்படின்னா தவறானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அது தவறு. அப்படி என்றால் கடவுள் யார்? கடந்த வாரத்திலும் தேவனுடைய செய்திகளை மிகவும் அழகாக தெளிவாக நீங்க கேள்விப்பட்டீங்க. அந்த தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, இந்த தேவன் யார் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களாக நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்க. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து வந்திருக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்படும்படியாய் கர்த்தர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் வந்தார். இந்த உலகத்தின் எல்லா மனுஷர்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் வந்தார். இந்த உலகம் எல்லாரும் பாவத்திலே மூழ்கினதான மனுஷர்களாய் காணப்பட்டார்கள், பாவத்தின் உச்சத்திலே காணப்பட்டார்கள். மீண்டும் தேவன் இந்த உலகத்தை அழிக்க விரும்பவில்லை. மீண்டும் நோவாவுடைய காலத்துல எப்படி தேவன் தண்ணீரால் அழித்தாரோ அப்படி மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் அழிக்கவில்லை. காரணம், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க மேல எங்க அப்பாவுக்கு தான் அன்பு, அநேக அன்பு இருக்கும். உங்க மேல உங்களுடைய அப்பாவுக்கு தான் அநேகமான அன்பு இருக்கும். அதனாலதான் நம்மளை படைத்த அப்பா, உங்களையும் என்னையும் படைத்த அப்பா தேவாதி தேவன், அவர் நம்மளை பாவத்துல மறைக்க வேண்டாம்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண குடும்பத்துல, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல கிறிஸ்து இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இது கிறிஸ்து என்றதான ஒரு மார்க்கம் கிடையாது. இது கிறிஸ்து என்றால் இது உண்மை, இது சரித்திரம், இது மாத்திரமே உண்மை. ஹல்லேலூயா. இவர் பிறந்ததற்கான ஊர் இருக்குது, இவர் மரித்ததான இடம் இருக்குது, அவர் அடக்கப்பட்ட கல்லறை இருக்குது. இன்னைக்கும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்குதுன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காகவே பிறந்தார். அவர் நம்மளை ரட்சித்துட்டாரு, நம்மளை மீட்டெடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அநேக ஜனங்கள் எல்லாரையும் படைத்த கடவுள் அவர் தானே. அவரிடத்துல ஜாதி கிடையாது, அவரிடத்துல மதம் கிடையாது, அவரிடத்துல எந்த விதமான ஒரு வேற்றுமை கிடையாது. இவன் ஏழை, இவன் பணக்காரன்ற வேற்றுமை கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தது பரிசுத்தவான்களுக்காக பூமியில பிறக்கல, பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. யாருக்காக பிறந்தாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். பாவிகளை மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கும் அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே பாவிகளாய், உலகத்தின் ஆசையிலும் உலகத்தின் எல்லா பாவத்திலும் நிறைந்ததான மனுஷர்களாய் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களை என்னையும் கிறிஸ்து இவனாக, கிறிஸ்து இவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கிறிஸ்துவை போல காணப்பட்டு நீங்களும் நானும் அநேக ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்து இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் வேறுதான் இருக்கிறது. நம்ம எண்ணுகிறோம், நான் ஏசப்பாவை நான் வந்தேன், எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து நான் பெரிய வியாதியில இருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷனா இருந்தேன், இன்னைக்கு ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுனால நான் பெரிய ஐஸ்வர்யனா மாறிட்டேன். இதுக்காக உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. அது அல்ல அவருடைய நோக்கம். நீங்க உலகத்துக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை போல நாமும் காணப்படணும். ஹல்லேலூயா. வசனம் படிங்கமா திரும்பவும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. என்னென்னலாம் இவருடைய காரியங்கள் இந்த ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது. முதலாவது, he was born as a child. Hallelujah. The child was born. The child was given to us. ரெண்டாவது காரியம் பார்த்தோம்னா, he is a son of God. Hallelujah. அவர் யாரு? தேவனுடைய குமாரன். Hallelujah. மூன்றாவது காரியம், government shall be upon his shoulder. அவர் மேல அரசாட்சியம் அவருடைய மேலே இருக்கிறது. Hallelujah. He is a God who governs everything. The entire world, வானத்தையும் பூமியையும் அவருடைய அரசாட்சியிலே ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்துல மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தை ஒருவர் ஆளுமை செய்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தேசத்தையும் ஒரு ஆளு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் அரசாட்சி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய், his name is wonderful. Hallelujah. அவருடைய பேர் wonderful, அதிசயமானவர். தேவனுடைய நாமம், அவருடைய நாமம் அதிசயமானது. இயேசுவின் நாமத்தினால போகலன்னு சொன்னா அசுத்தாவிகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த மகன் சுகம் உண்டாகட்டும் சொன்னா அவருடைய சரீரத்திலே சுகம் உண்டாகிறது. He is miracle God. Hallelujah. அவர் அதிசயமான தேவன், அவருடைய நாமம் அதிசயமுடையது. அடுத்ததாய் பார்த்தோம்னா, is a good counselor. யாரு மன கவலையோடு போய், ஆண்டவரே
நான் இத்தனை வேதனையோடு நான் வந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு மன ஆறுதலே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை, நான் யார் இடத்துல போவேன்னு தெரியல, யாருமே எனக்கு விடுதலை செய்ய முடியாதுன்னு போய் நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஒரு பெரிய கவுன்சிலர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பெரிய கவலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் உங்களோட கலந்து பேசினாருன்னா உங்களோட பிரச்சனை பஞ்சு போல பறந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்திலே அநேகருக்கு தேவன் கவுன்சிலராக இருந்தார், அநேகருக்கு தேவன் ஆலோசனை கொடுத்தாரு, அநேகரை தேவன் பரிசுத்தப்படுத்தினாரு, அநேகரை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். நீங்க தான் சாட்சி. அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். அடுத்ததா பார்த்தோம்னா He's a mighty God. Hallelujah. He's a mighty God. அவரை போல ஒரு கடவுள் யாருமே கிடையாது. He's a only mighty God. அவர் ஒருவர் மாத்திரமே மகத்துவமான தேவன். அவர் ஒருவரே மகத்துவமான தேவன். அடுத்தது He's everlasting Father. என்றென்றைக்கும் அவர் ஒருவரே நம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார். Hallelujah. He is everlasting Father for us. நமக்கு எப்பொழுதும் தேவன். உங்களுக்கு பேரன் பேத்தி குழந்தை எல்லாம் எடுத்திருப்போம் இல்லையா? நம்மளும் ஒரு குழந்தை பெற்றிருப்போம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்ற உடனே அவங்க பேர குழந்தை ஆயிடுவாங்க. ஆமென். ஆனா தேவனுக்கு நாம் எல்லாருமே குழந்தைகளாகவே இருக்கிறோம். Hallelujah. He is a father. He is the only great everlasting Father. He is the only everlasting Father. என்றென்றும் ஆராத தகப்பன் அவர் ஒருவரே. Hallelujah. அடுத்ததாய் பார்த்தோம்னா He is a Prince of Peace. அவர் சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே பிறந்துட்டார்னா அவருடைய இருதயம் ஒரு மன மகிழ்ச்சி நிறையப்படும். ஹல்லேலூயா. ஒரு மன மகிழ்ச்சினாலே நிறையப்படும், ஒரு சமாதானம் உண்டாகும். ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களை ஆளுமை செய்யும். He is a Prince of God. இந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் தான் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. நீங்க கிறிஸ்து இவனாய் கிறிஸ்து இவளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக நாம் காணப்படணும்? என்னோட ஐஸ்வர்யத்துக்காகவா? என்னோட சுகத்துக்காகவா? இன்னும் அதெல்லாம் தேவன் உங்களுக்கு அருளை செய்ய சாதாரண காரியம். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு அநேகரை பூமியிலிருந்து, பாவத்திலிருந்து, உலகத்தின் அநேக காரியத்திலிருந்து அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்காய் வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே காரியம்தான், அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் இருக்கிற இடத்துல நம்ம கடந்து போகணும் அப்படின்னா இந்த கிறிஸ்து இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ் ஒன்லி வே. உலகத்துல வேறு எந்த வழியும் கிடையாது. நீங்க நித்தியத்துக்குள்ள கடந்து போகணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம் நித்திய பாதைக்குள்ளே கடந்து போக முடியும். நம் நித்தியத்துக்குள்ளே கடந்து போக முடியும். இயேசு இல்லாம ஒருவராலும் பரலோகத்துக்குள்ளே வரவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஆகினால உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி மீட்டுக் கொண்டாரோ அப்படியே இந்த உலக ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உலக ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் வந்த கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க தேவதூதர்? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும். யாருக்கு? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வசனம் போட்டிருக்குதா? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்று வசனம் போட்டிருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது, எல்லா ஜனங்களுக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், இந்த தேசத்திற்கு என்று அல்ல, தேவன் பிறந்தது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பரலோகம் செல்லணும். ஆகையினால நம்மை தேவனாகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். எல்லா ஜனங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை நீங்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உடைய பிறந்த நாளை கொண்டாடப்படி வந்திருக்கிறோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன மாற்றம்? நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழணும். இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துல வாழ்ந்தாரு? பாவமற்றவராய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பாவம் கிடையாது, ஒரு இடத்துல பெருமை கிடையாது. அவர் மிகவும் தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவர் பரிசுத்தராக இருந்தார். அவர் தேவனை வெளிப்படுத்தினதான தேவகுமாரனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் தேவனை வெளிப்படுத்துவதான மகத்துவத்தின் தேவனாய் தேவகுமாரனாய் காணப்பட்டார். கர்த்தர் சொல்றாரு, உங்களையும் அவருடைய புத்திரர்களாய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. You are the child of God. Hallelujah. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினாரோ நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தணும்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ஹல்லேலூயா. மாறுவோமா? இந்த நாளிலிருந்து கட்டடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உமக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொல்லி கைகளை தூக்கி அப்படியே ஸ்டெப்பாக சொல்லலாமா? உங்க கைகளை எல்லாரும் யார் இருந்தாலும் உண்மையாக இயேசு கிறிஸ்துவ குழந்தைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னா உங்க கைகளை தூக்கி கட்டடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த நாளிலிருந்து நான் உமக்காக வாழ்வேன். ஆண்டவரே, உலகத்தின் பாவ ஆசைகள் என்னை மேற்கொள்ளாது ஆண்டவரே, இதை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன்னு சொல்லுவோமா? இதை இயேசுவின் நாமத்தினால் நாமங்களை திறந்து சொல்லுங்க. கைகளை தூக்கினவர்களால் வார்த்தோம் கீழே கை போடாதீங்க. கர்த்தர் அந்த நாளில உங்களை ஒரு புதிய மனுஷனா உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியான பிள்ளைகளாய் உங்களை மாற்ற போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா, இனிமேல் நான் என்ன மறந்துடுவேன், இனிமேல் நான் உம்மை வெளிப்படுத்துவதற்காக என்னை அர்ப்பணிப்பேன். உம்மை வெளிப்படுத்துவதற்காக என்னை அர்ப்பணிப்பேன். ஆண்டவரே, நான் இன்னும் ஆழமாய் நான் தேவனை புரிந்து நடக்க நீர் எனக்கு கிருபை தார ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை கீழே போட்டுக்கலாம்.
நம்ம நினைக்க வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுனால நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யனாய் மாறுவதற்காக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உண்டானது எதுக்கு தெரியுமா? எனக்கு வியாதி உண்டானது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை உண்டானது எதுக்கு தெரியுமா? கர்த்தரோட வசனம் சொல்லுவது, நெருக்கத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்தார்னா அதன் மூலமாய் உங்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்வதற்காக, ஒரு அட்டென்ஷன் கொடுத்த தேவன் உங்களை அவர் அறிந்து கொள்வதற்காக தேவன் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவட பிள்ளைகளை இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவிடத்துல உங்களை ஒப்புப்படுத்துவது போல வரப்போற 2026 வருஷம் முழுவதுமாக நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அவர் எப்படி இந்த உலகத்தின் பாவ மனுஷர்கள் எடுத்தாங்க, தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவாய் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? நீங்களும் இயேசுவை போல மாற ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அவருடைய நாமத்தை அறிவிங்க. அநேக ஜனங்களை கிறிஸ்து இயேசுவாய் மீட்டெடுங்க. ஒரு மனுஷன் வேகமா ஓடுறான், வேகமா ஓடி போய் ஒரு பெரிய பாதாளத்துல உடனாடினா, அந்த பாதாளம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுல போன அந்த பாதாளத்தில் விழுந்தான் அவன் மரணம், அவன் செத்து விடுவான். ஒரு மனுஷன் வேகமா ஓடி அந்த பாதாளத்துல போய் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசு அறியாத மனுஷன் ஒருத்தன் சாகுறானா, அவன் அதே போல பாதாளத்துல மரிக்கிறான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறானா, அவன் பரலோக ராஜ்யம் கடந்து போகிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை. அல்லேலூயா. அவர்தான் சத்தியம், he is the truth. அவர்தான் வழி, he is the way to the heaven. பிள்ளைகளே, நீங்க அறிஞ்சத அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்காக சகித்துக் கொள்ளுங்க. வரப்போற நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள் வருகிறது. பயங்கர கடினமான நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் எங்களும் கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டு வருகிறாங்க. நம்முடைய தேசத்தில் சத்தீஸ்கர், குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் சொல்லி நார்த் இந்தியா நிறைய இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை அடிச்சு சாகடிக்கிறாங்க. பெரிய பெரிய தடிகளால எடுத்து தலை மேல அடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நீ சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுடைய பொருட்களை கூட நீங்க விற்க கூடாது. என்ன விற்காங்க தெரியுமா? ரோட்ல கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய ட்ரெஸ் விற்காங்க, பைபிள் விற்காங்க. இதை கூட விற்க கூடாது, நீ கிளம்புன்னு சொல்லி அடிச்சு ஓட விடுறாங்க. கடினமான நாட்கள் வருகிறது. பிசாசுடைய ஆளுமைக்குள்ளாய் தேசங்கள் கடந்து போகிறது. அதற்குள்ளாக நீங்க கடந்து போகணும். அதில் உள்ள ஜனங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை காமிக்கணும். ஹல்லேலூயா. இருள் நீங்கணும், மனுஷர்களுடைய இருள் நீங்கணும். ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாம செத்து போனானா அவன் நரகத்துக்கு போவான். பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, உலகத்தை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்காக தான் கிறிஸ்து இயேசு பிறந்தாரு. கிறிஸ்தவர்களுக்காக பிறக்கல. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ இவர்கள் பேரு கிறிஸ்து இவர்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான மனுஷனாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. ஆமென்.
எங்க கூப்பிடுது? இது தெரு தெருவா நின்னு கூப்பிடுது. என்ன கூப்பிடுது? படிங்கம்மா வசனத்தை மேடம். வேண்டுமா? ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. வெளியே நின்று கூப்பிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும், அது சந்தடி உள்ள தெருக்களிலும் போய் இயேசுவின் நாமத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஒளிமுக வாசலிலும் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் இந்த தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானம் என்றதான இந்த தேவனுடைய அறிவு இந்த உலக ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவனுடைய சத்தம் எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவன் இன்னைக்கு உங்களையும் இதே தெருக்களிலும் சந்தடிகளிலும் பேசும்படியாய் கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் அப்படியாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வசனம் இன்றைக்கு தேவன் உங்க மேல வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு சந்தடிகளிலும் நீங்கள் போய் இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறியாத ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். காரணம் அவர்களும் பரலோகத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உடனே நம்ம பைபிள் எடுத்த உடனே நான் ரொம்ப பரிசுத்தவான், பாவியிடத்திலே நான் போக மாட்டேன், பாவினா நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்க காணப்படுகிற நல்ல மனுஷராக இருக்கக்கூடாது. பாவிகளிடத்துல நீங்க போகணும். எதுக்கு போகணும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெளிவாய் அறிவிக்கிறதற்காய் போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் உண்டு. கிறிஸ்து என்பதான ஒரு மார்க்கம் இருக்குது. இந்த மார்க்கத்துல இந்த ஜனங்கள் மதம் மாற்றுறாங்கன்னு சொல்றாங்க. இது மதம் மாற்றுதல்ல, உண்மையை அறிவிக்கும்படியா இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஞானம் அவர்களுக்கு சொல்லும்படியாகவே தேவன் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் போலனா வேற யாரு போவான்? கடந்த நாளிலும் ஒரு செய்தி, ஒரு சாட்சி சொன்னேன். நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வரார், அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வரார், லண்டன்ல இருந்து ஒருத்தர் வரார். எதுக்கு வராரு? எதுக்கு வராரு? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் வருகிறாரு. அவர் ஒருத்தர் சொல்றாரு, when you people are here, நீங்க வந்து ஜனங்களா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, why can't you people go and tell your people? நீங்க போய் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஜனங்களுக்கு நீங்க ஏன் அறிவிக்க கூடாது? நான் அமெரிக்கால இருந்து வரணுமா? நான் லண்டன்ல இருந்து வரணுமா? சிவப்பிள்ளைகளே, இவ்வளவு நாளாய் அந்த ஞானம் உங்களுக்கு இல்ல. கர்த்தர் நீங்க அந்த ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை அறிவிக்கிறதான பிள்ளைகளாய் மாறுங்க. சந்தடிகளிலே போங்க, தெருக்களிலே போங்க, ஊர்களுக்குள்ளே போங்க, இயேசுவை அறிவிங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நாட்கள் இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 வருடங்கள் முடிந்து விட்டது. 2025 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 730 வருடங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டதோ, அப்படியே இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று தீர்க்கதரிசனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த இயேசுவுடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். உங்க சகோதரர்கள் அநேகர் ரட்சிக்கப்படல, உங்க புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படல, உங்க மாமா ரட்சிக்கப்படல, உங்க ஃப்ரெண்ட் ரட்சிக்கப்படல. இது ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வரணுமா? இங்க இதுக்கு இது அறிவிக்கிறதுக்காக ஒரு லண்டன்ல இருந்து ஒரு மனுஷன் வரணுமா? கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தது இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். அநேகர் சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். ப்ராமிஸ் பண்றாங்க, I am telling the truth. இதுதான் சத்தியம். இந்த வேதாகமமே சத்தியம். ஹல்லேலூயா. இது அறிவிக்கிறது தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோட உள்ளத்துல என்னுடைய உள்ளத்திலும் பிறந்திருக்கிறார். நம்ம எத்தனை ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறோம்?
ஒரு மனுஷர்களையும் கேட்டோம்னா, எனக்கு 2 குழந்தைங்க, எனக்கு 3 குழந்தைங்க, எனக்கு 5 குழந்தைங்க சொல்லுவோம். இன்னைக்கு ஏசப்பா உங்களிடத்துல கேட்கிறாரு, நீங்க எத்தனை ஆத்துமாவுக்கு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும்படியான தகப்பனும் தாயுமாய் காணப்பட்டீங்க? எத்தனை பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவுக்காய் பெற்றிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட உள்ளத்தில் பிறந்தது நோக்கத்தை தேவன் உங்களுக்கு தெரிந்தெடுத்துட்டார், வெளிப்படுத்திட்டாரு. இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏசப்பா, நான் உமக்காக நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி முழங்கால் படியிடலாமா? கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா, என் உள்ளத்தில் பிறந்து இருந்தவர், என் உள்ளத்தில் நீ பிறந்திருக்கிறீர். இத்தனை நாள் நான் என்னோட ஆசீர்வாதத்துக்காகவும் என் சுகத்துக்காகவும் என் குடும்பத்தோட வாழ்வுக்காகவும் மாத்திரமே நான் எண்ணினேன். இயேசுவே மன்னியும். இந்த நாளில் கிறிஸ்து பிறந்த நோக்கம் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து இந்த தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம், உங்களுடைய திட்டத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, கிறிஸ்து இயேசுவுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்க உண்மை வெளிப்படுத்த இந்த உலகத்தின் பாவங்களையும் இந்த உலகத்தின் ஆசைகளையும் எங்களோட மாம்ச இச்சைகளையும் நாங்க கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே, எங்களை உமக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்பா ஆண்டவரே, நாங்க பேசுகிற வேலை இல்லை, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுப்பா. விடுதலைகள் நடந்து போய் பேசுகிற இடத்துல இயேசுவே நீர் மாத்திரம் வெளிப்படணும். அப்பா, you are the mighty God, Father. You are the miracle Father. விடுதலைகள் செவிக்கும் வேலையில ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்படணும். அப்பா, உங்களுடைய ஞானம் அவர்களுக்கு அறிவிக்கப்படணும். ஆண்டவரே, தெளிவாய் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளணும். பலவீனமுள்ள ஜனங்களை கர்த்தருக்கு சுகப்படுத்தணும். அப்பா, கஷ்டத்துல வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பலன் கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கணும். ஆண்டவரே, இதோ உடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறுவதற்கு முன்பாய் எங்களிடத்தில் வேலையை கொடுத்து போனீங்க. இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சென்று அறிவீங்க. அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை பரலோகத்துக்கு என்று நிச்சயம் என்று கூட வார்த்தைகளுக்கு சொல்லப்பட்டது. இயேசுவே, இவ்வளவு நாள் நாங்க செய்யல, இனிமேல் நாங்க செய்ய ஒப்புக்கொடுக்கிறோம்னு சொல்லுவோம். இனிமேல் எந்த பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்திலே கடந்து போய் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பவர்களா, இயேசு கிறிஸ்துவை போல காணப்படுகிறவர்களா, இவர்கள் சாட்சியின் ஜீவியம் செய்து அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்க கர்த்தர் இவர்களுக்கு கிருபை தருகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாட வந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் மதமுள்ள நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசுவே உள்ளத்தில் பிறந்தது போல அவருடைய வீடுகளிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கணும், அவருடைய ஊர்களிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஆண்டவரே, உலகமே ரட்சிக்கப்படணும், இந்த இந்திய தேசமே ரட்சிக்கப்படணும். பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சொல்லி தெரிந்து கொள்ளலாம்.
வருஷத்திலே கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்க சாட்சியா ஜீவிக்க எங்கள் கிருபையும் பலனையும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் தேவனுடைய வார்த்தை கேட்டதன் பிரகாரம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களிலே வெளிப்பட்டு உலகத்தை ரட்சிக்கிறதற்கான தேவனுடைய திட்டம் உங்க மூலமாய் நிறைவேற கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நம் அனைவருமாய் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தலாம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல. ஆமென். கிறிஸ்துமஸ் பாடல் prayer, Christmas song. We wish you a happy Christmas, happy Christmas, happy Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year and a Happy New Year. Wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah, hallelujah, hallelujah. Wish you a Merry Christmas, Happy Christmas. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருத்தர் நீங்க வாழ்த்துதல் சொல்லி